நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் என் மேல எப்படி மோதுறீங்க? ஸ்டாலின் திரும்பி வந்துட்டாருங்கிற சந்தோஷமா? ஆமா ஐயா, சந்தோஷம்தான். மோதத்தான் செய்வேன். என்ன பண்ணுவே? உன்னால என்ன பண்ண முடியும்? ஐயோ தமிழ், இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என் உடம்பெல்லாம் முறுக்கேறுதியா. அப்படியே 10-15 பேர் வந்தாலும் அடிச்சு வீசிடுவேன் தெரியுமா? சார் வயசு 57 ஆகுதுங்கிறத மறந்துட்டு பேசக்கூடாது. யோ நெத்தியில நர. அப்ப என்ன வயசானவன்னு சொல்றியா? பின்ன உங்களுக்கு என்ன வாலிப வயசா? அப்படிதாயா இருக்கு என் பலம். ஸ்டாலின் தாயா என் பலம். இந்த படியா இழந்த சொத்தெல்லாம் எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்குயா. அவ்வளவு ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் கேர்ள் ஃபிரெண்ட் எங்கிட்ட வந்த மாதிரி இருக்குயா. போதும் சார், ஒரு நாளைக்கு இவ்வளவு போதும். நாளைக்கு மறுநாள்லாம் பேச வேண்டியது இருக்குல்ல, எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிடாதீங்க. யோ அவனை பத்தி பேச அவ்வளவு இருக்குயா. சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான்லாம் இந்த பசங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு இந்த ஸ்கூலை விட்டே போறேன்னு சொன்னா என்னைய திரும்பி வாயான சொல்லிருப்பீங்க. என்னையா இப்படி கேட்டுட்ட? அதுவும் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? ஐயோ தமிழ், இத்தனை நாள் என்கிட்ட பழகியும் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் ஐயா. அப்படி நீ போயிருந்தா கண்டிப்பா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன்யா. ஐயோ முறைக்காதையா, இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்கிட்டு சும்மா சொன்னையா. இதுதான் சார் சும்மா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு ஸ்டாலின் தான் என்னைக்குமே வசதி. சரி அதை விடுங்க சார். கையில என்ன சர்க்குலரா? சர்க்குலரும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அந்த வீணா போனவன் இருக்கானே. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி சார்? யோ இவ்வளவு பாசமா நான் வேற யாரையா சொல்வேன்? அந்த அரை மொட்டை இருக்கானே, அந்த அண்ணாச்சியா சொல்றீங்க? ஆமையா, அவனே தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தான். ஆமா சார், நான் தான் இன்னைக்கு அவனுக்கு முத போனிய. வந்தது வராதுமா என்னை திட்டி தீத்துட்டான் சார். யோ எதுக்கா திட்டினா? அனாவசியமா யாரும் எதுவும் சொல்ல மாட்டானே. யாரு அவன்? அட சும்மா இருங்க சார். வயசுல பெரியவனோட பார்க்காம போடா வாடான்னு பேசுறான். ஸ்டாலின மடியில கடத்தி வச்சு ஆறுதல் சொல்றியான்னு கேக்குறான். ஏன் சார் ஸ்டாலின் என்ன என் லவ்வரா? மடியில கடத்தி வச்சு ஆறுதல் சொல்ல? என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னையா பண்றது? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் நானே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் சார். இதுக்கே இவ்வளவு கோவப்படுறியே? சாயந்தரத்துக்குள்ள நல்லா படிக்கிறவங்க லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, இல்ல உங்களை உண்டு இல்லேன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிருக்காயா. அவங்க கூட எதுக்கு வம்புன்னு லிஸ்ட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சார் நல்லா படிக்கிற பசங்களை அங்க அனுப்பிட்டா நம்ம என்ன உட்காந்து மிளகா அரைக்கிறதா சார்? என்ன சார் பேசுறான் அவன்? என்னையா பண்றது? அவன் அதிகாரமா இருக்க. அவன் தான் கேக்குறான், நீங்க சார் தரேன்னு சொல்றீங்க. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா என்ன ஆகுங்கிற? ரவுடிங்களை விட்டு நடிச்சாமத்துல வீட்டுல கல்லு வீசுவாயா. அதான் எதுக்கு வம்புன்னு ரெடி பண்ணிட்டேன். அதுவும் கரெக்ட் தான் சார். போனா போன்னு தர வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம தலையெழுத்து சார். நைட்ல என் பைக் எல்லாம் தூக்கிடுவாங்க. சரி இது நம்ம ஸ்டாலினுக்கு தெரியுமா? அது முன்ன ஒரு வாட்டி அந்த ஆள் வந்து இதை கேட்டான். அப்ப நான் இதை பத்தி சொன்னேன். ஆனா இந்த தடவை வந்து இந்த பிள்ளைகளோட லிஸ்ட்டை கேட்டது ஸ்டாலினுக்கு தெரியாதுப்பா. ஸ்டாலின்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார், அப்புறம் பின்னாடி தெரிஞ்சா தப்பா எடுத்துக்க போறாரு. ஆமாமா சரிதான். அதோ அவனே வர்றான், கேட்டுவோமே. ஸ்டாலின், ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு சார்? அண்ணாச்சியோட ஒரே தொல்லப்பா. அட என்ன சார் இப்படி முழுகுறீங்க? ஸ்டாலின் அந்த அண்ணாச்சி இந்த ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பசங்களோட லிஸ்ட்டை கேட்டிருக்கிறான். அவன் ஸ்கூல்ல ரிசல்ட் நல்லா வரணுங்கிறதுக்காகவே இவர் டிசி எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு சார். அவரு கேட்ட நீங்க சார் தரீங்க. அட என்னப்பா பண்றது சார்? அதை கொடுங்க சார். ஸ்டாலின் சார் போங்க சார். யோ இப்ப அண்ணாச்சி வந்து கேட்பானே, என்னையா பண்றது? ஸ்டாலின்கிட்ட போய் கேளுன்னு சொல்லுங்க. இப்பவே அவன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். இன்னும் எதுக்கு விரோதம்? அது இல்லாம அவங்கிட்ட பணம் இருக்குப்பா. அவனை எதிர்த்தாம எதுவுமே பண்ண முடியாது சார். அவர்னால எதுவுமே பண்ண முடியாது. அவர் நினைக்கிறது நடக்காது. இதெல்லாம் மறந்துட்டு உங்க வேலையை போய் பாருங்க சார். பாத்தியா தமிழ், நான் 2 மணி நேரமா தயார் பண்ண லிஸ்ட 2 நிமிஷத்துல கிழிச்சு போட்டு போயிட்டான் பாரு. அதாயா ஸ்டாலின். சார் நான் கூட பட்டாசு நமத்திருச்ச வெடிக்குமான்னு பார்த்தேன். ஆரம்பமே சரவடியா இருக்க. அப்ப சீக்கிரமே தீபாவளி தான். இந்த நேரம் அண்ணாச்சிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். வந்தா அந்த படுபாவி என்னெல்லாம் பண்ண போறானோ. முதல்ல நம்மளைத்தான் தேடி வந்து வெட்டுவான்.
இங்கே இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏதாவது சின்ன வருத்தம் இருக்கா பாத்தியா? கையை வீசிட்டு சிரிச்சிட்டு வர்றானே. வணக்கம் சார். வாயா உட்காரு. முதல்ல கை கொடுங்க சார். எதுக்கு? அது அப்புறம் சொல்றேன் சார், எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். முதல்ல கை கொடுங்க சார். நிறுத்து. அந்த அண்ணாச்சி என்ன தெரிவித்து அருவாளோட வர்றானாமா? சார் அந்த அண்ணாச்சி இல்ல, அந்த அண்ணாச்சியோட அப்பா வந்தாலும் இனிமே உங்களை எதுவும் செய்ய முடியாது சார். என்னையா சொல்ற? சார் பேப்பர் பாத்தீங்களா? இல்ல. முதல்ல பாருங்க. யோ என்னையா, என்ன பார்த்தா உனக்கு தமாசா இருக்கா? நானே சாவு வரப்போகுதுன்னு சங்கரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன நியூஸ் பாத்தியா, நியூஸ் பேப்பரை பாத்தியான்னு கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்க. அட ஏன் சார் பயப்படுறீங்க? அந்த அண்ணாச்சியை ஸ்டாலின் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமே நம்ம பசங்களோட பிரச்சனையில அந்த அண்ணாச்சி தலையிடவே முடியாது. எப்படியா? நம்ம ஸ்கூலோட டாப் ரேங்கர்ஸ் இன்டர்வியூ ஒண்ணு பசங்களோட போட்டோவெல்லாம் போட்டு ஸ்டாலின் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இனிமே பசங்க எல்லாம் அண்ணாச்சி ஸ்கூல்ல போய் சேரவே முடியாது சார். வெரி குட் வெரி குட். அந்த பேப்பரை கொடு. யோ சாதிச்சுட்டாயா ஸ்டாலின். இதுக்கு தாயா அவன் வேணும்னு தலையா அடிச்சுக்கிறது. ராத்திரி பூரா தூக்கமே வரல சார். அந்த அண்ணாச்சி என்ன பண்ண போறான்னு பதறிட்டே இருந்தேன். காலையில எழுந்திருச்சு பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. யோ காலையில பேப்பர் பார்த்தேல, உடனே எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? சார் சொல்லலாம்னு பார்த்தேன் சார். நேரா வந்து பார்த்து சொல்லாம தான் பேப்பரோட வந்துட்டேன் சார். யோ இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியா தான் ஐயா போட்டிருக்கான். அவன் சொன்ன இந்த லிஸ்ட் புள்ளி விவரம் எல்லாம் நானே கொடுக்கலாம்னு தான் இருந்தேன், தள்ளி போயிடுச்சு. அப்படா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பசங்க போவலேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அதை விட எதுக்கு தெரியுமா சார் சந்தோஷமா இருக்கு? ஸ்டாலின் பழைய மாதிரியே களத்துல குதிச்சு அண்ணாச்சி மேல கல்லை வீசி எரிச்சிட்டார்ல, அதான். அதான் ஸ்டாலின். புலி கூட பதுங்கி தாயா பாயும். ஆனா ஸ்டாலின் இருக்கானே எதுக்கும் பயப்பட மாட்டான், ஸ்ட்ரைட்டா பாஞ்சிடுவான். பாயும் புலி. நான் கூட ஸ்டாலின் இனிமே அவன் உண்டா வேலை உண்டு இருப்பான்னு தான் பார்த்தேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டானே சார். அதான் ஸ்டாலின். ஐயோ ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். பாடி கறந்துட்டான்யா. இந்நேரம் அண்ணாச்சி விஷயத்தை கேள்விப்பட்டு ஆடி போயிருப்பான்ல. ஆமா கண்டிப்பா சார். இப்ப எனக்கு என்ன பயம்னா, இப்படி நடந்துருச்சுங்கிற ஆத்திரத்துல அவன் பாட்டுல பைத்தியக்காரத்தனமா உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு தான் சார். என்னையா பயமுறுத்துற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொன்னேன். இப்ப என்னன்னா இந்த மாதிரி பேசுற? இல்ல சார், ஒரு முன் ஜாக்கிரதைக்காக சொன்னேன். அவன் கத்தி எடுத்து உங்களை சதக்கு குத்திட்டான்னு வச்சுங்க. என்னையா பேசுற? வாய முடியா? அதனியா சவுண்ட் எஃபெக்டோட சதக்கு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 2 நாள் லீவ் போட்டு எங்கேயாவது தலைமறைவா இருக்கு நல்லதுன்னு தோணுது சார். நிறுத்து. உன் அட்வைஸ் எல்லாம் போதும். நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத. கிளம்பு. அப்படியே ஸ்டாலினை பார்த்தா வர சொல்லு. ஸ்டாலின் இருந்தானா எனக்கு எந்த பயம் இல்லையா? எந்த பயலும் என்கிட்ட வந்து வாலாட்ட முடியாது. அவன் ஒருத்தனே போதும் என் பாதுகாப்புக்கு. நீ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் உட்காருங்க. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கைதட்டலாம்? வேற எதுவும் சார், நீங்க திரும்ப வந்துட்டீங்க அதுதான். பாருங்க, நம்மளை பார்த்து நாமளே கைதட்டிக்க கூடாது. நம்மளை பார்த்து மத்தவங்க தான் கைதட்டணும். அதுலதான் வெற்றியே இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? படிக்கணும், நல்லா படிக்கணும். எல்லாரும் பார்த்து வியந்து போற அளவுக்கு படிக்கணும். சார் மிட்டம் டெஸ்ட்ல நம்ம கிளாஸ்ல 5 பேர் தான் சார் ஆல் சப்ஜெக்ட்ல பாஸ். அது ஏன் ஆச்சு? இடையில நாம அண்ணாச்சியை வளர விட்டோம். அதனால வந்த விளைவு. இனிமேல் நம்ம நடுவுல யாரும் வரக்கூடாது. நம்மளுக்கு நடுவுல மட்டும் இல்ல சார், ஓரத்துல அந்த சைடுல இந்த சைடுல எங்கேயுமே வர விட மாட்டேன் சார். இந்த வருஷம் நம்ம கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் ஆகணும் சார். பாஸ் ஆகிறது மட்டுமே நம்ம லட்சியம் கிடையாது. எல்லாருமே 90% மேல மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். அண்ணாச்சி ஸ்கூலை விட நம்ம ஸ்கூல் எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லைன்னு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். அந்த ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்கு, நம்ம ஸ்கூல்ல என்ன சார் இருக்கு? நம்ம எப்படி சார் அவங்க கூட போட்டி போட முடியும்? 500 பேரு 5 லட்சம் பேரை தோக்கடிச்ச வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. ஜெயிக்கணும்ன்ற தைரியம் மட்டும் நம்ம மனசுல இருந்தா போதும், கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஸ்கூல் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே குழப்பத்துல தான் ஆரம்பிச்சோம். இப்போ போய் எப்படி முடியும்னு தெரியல சார்.
இங்க பாருங்க, எப்பயுமே நடந்ததை நினைச்சுக்கிட்டு நடக்க போறத கோட்டை விட்டுறக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடுனா முடியாதுங்கிற விஷயமே கிடையாது. சார் நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன் சார். வெரி குட். அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கை வெறும் பேச்சோட இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். நம்ம தொட வேண்டிய உயரம் சிகரம் நினைக்க கூடாது, அதையும் தாண்டி யோசிக்கணும். அப்பதான் வானமும் வசப்படும். சார் இது பேச்சுக்கு இல்ல சார், எங்க உயிரை தந்தாவது உங்களை ஜெயிக்க வைப்போம் சார். நம்மள பிரிக்கணும்னு நினைச்ச அண்ணாச்சி மூஞ்சில கரிய பூசுறான் சார். யாரையுமே நம்ம எதிரியா பார்க்க வேணாம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. யார் எது செஞ்சாலும் அது நம்மளோட நன்மைக்கு தான் நினச்சிக்கணும். நம்மெல்லாம் எழுந்திரிச்சு ஓடக்கூடாதுன்னு அண்ணாச்சி நம்மள உட்கார வச்சிருக்காரு. நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கோம். இனிமேல் நம்ம அவர் நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் ஓட போகிறோம். அதனால நடந்தது எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க. சார் அப்ப இனிமே விளையாடவே கூடாதா சார்? படிப்பில் மட்டும் இல்லைடா, விளையாட்டு கல்ச்சுரல்ஸு எல்லாத்தையும் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும். எப்பயுமே நேரத்தை வீணாக்கவே கூடாது. நம்ம பசங்க சாதாரண பசங்க கிடையாதுன்னு நினச்சி எல்லாருமே வியப்போட பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, அதை ஈஸியாக வெளியில் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு தோணுதா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த உதவி செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். நம்மளோட பலம் என்னங்கிறத எல்லாருக்கும் காட்டணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு விதையும் யாருனாலும் அழிக்க முடியாது, அது விருட்சமா வளரும்ங்கிறத எல்லாத்துக்கும் நம்ம புரிய வைக்கணும். சார் நீங்க சொல்றதை நாங்க புரிய வைப்போம் சார். அப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் புக் எடுங்க. வாட்டர் டேங்க் என்னடி ஆச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீ போ. ஏய் என்னன்னு கேக்குறல, போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு? இத்தனை நாள் தான் ஸ்டாலின் சார் நம்மள விட்டு போறாருன்னு அழுதுட்டு இருந்தோம். அதான் சாரும் திரும்பி வந்துட்டார்ல, சந்தோஷப்படுற நேரத்துல ஏன்டி எழுதிட்டு இருக்க? ஸ்டாலின் சார் நம்மளை விட்டு போறாருன்னு நினைச்சு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடி பண்ண? சார் தான் இல்லையே, இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல படிச்சு என்ன ஆக போறேன்னு நான் என் அப்பா கிட்ட சொல்லி அண்ணாச்சி ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவரும் இப்ப என்ன சேர்க்கறதுல இருக்காரு. ஏய் இப்ப எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொல்றீ? சொல்ல முடியாது. அந்த அண்ணாச்சி ஸ்கூல்ல சேர்றேன்னு சொன்னப்ப இந்த ஸ்கூல் வாத்தியாருங்க சரியில்லை, நடத்துறது புரியல, இங்க படிக்கிறதே வேஸ்ட்னு சொல்லிட்டேன். இப்ப நான் திரும்பியும் இங்கே படிக்கிறேன்னு எப்படி சொல்றது? நீ என்ன லூசா? நீ ஏன்டி அப்படிலாம் சொன்ன? நான் லூசு தான். ஸ்டாலின் சார் திரும்பி வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அழாதடி. அயாதானே எப்படி? நீங்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல படிப்பீங்க, நான் மட்டும் இந்த அண்ணாச்சி ஸ்கூல்ல படிக்கணுமா? ஏய் அழாதடி, நம்ம சார் கிட்ட சொல்லலாம் வா. சார் என்ன பண்ணலாம்னு சொல்வாரு. ஏய் சார் கிட்ட எல்லாம் சொல்லாதடி, அப்புறம் என்ன அசிங்கமா நினைப்பாரு. ஏய் அப்பெல்லாம் நம்ம சார் நினைக்க மாட்டாருடி. இல்ல டப்பாசு, தயவு செஞ்சு சார் கிட்ட சொல்ல வேணாம் ப்ளீஸ். சரி சார் கிட்ட சொல்ல வேணாம், என்ன பண்ணலாம் நம்மளே யோசிக்கலாம். முதல்ல கண்ணத்தோட. நான் பல வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ஏய் நான் அழுறது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஹே லூசு, நான் அதுக்கு சிரிக்கலடி. உன் பிரச்சனை ஓவர். என்னடி சொல்ற? உன் அண்ணாச்சி திட்டாரே, அத உங்க வீட்ல சொன்னியா? அது எப்படி வீட்ல போய் சொல்றது? வீட்ல திட்ட மாட்டாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அண்ணாச்சி எனக்கு உன்னை திட்டினார்ல, அத போய் அப்படியே வீட்ல சொல்லி அழு. என்ன அசிங்கமா திட்டாரு, என்னால ஸ்கூலுக்கு போக முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லு. அப்புறம் நீ நினைச்சாலும் அந்த அண்ணாச்சி ஸ்கூல்ல சேர முடியாது. ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமாதான். அப்புறம் இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க லூசு. பாடி போலாம். மாயா மச்சேந்திரா மச்சம் பார்க்க வந்தீரா, மாயா மச்சேந்திரா மச்சம் பார்க்க வந்தீரா. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சார் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க போல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணாச்சி. புரியுங்களே, சரி அதை விடுங்க.
உங்ககிட்ட பசங்க லிஸ்ட் கட்டினேன் எங்க? அது வந்து ஏன் சார் நான் லிஸ்ட் கேட்டா அத பேப்பர் காரண்ட் கொடுக்குறீங்களா? எவ்வளவு திமிரு இருந்தா அதை பண்ணிருப்பீங்க. அண்ணாச்சி, இது தெரிஞ்சு நடந்தது இல்ல, தெரியாம நடந்த விஷயம். நான் உங்களுக்கு லிஸ்ட் தரலாம்னு தான் ரெடி பண்ணேன். அந்த சமயத்துல பார்த்து இந்த ஸ்டாலின் பசங்களை. சார் இங்க பாருங்க, நான் ஒன்னும் பாப்பா இல்ல நீங்க சொல்ற கதைக்கெல்லாம் ஊங்கொட்டிட்டு இருக்கிறதுக்கு. ஏன் சார் அவன் தான் அன்னைக்கு வேலையை விட்டு போறான்னு சொல்லிட்டு ராஜினாமா லெட்டர் நீட்டினான்ல, மறுபடியும் ஏன் ஸ்கூல்ல சேர்த்தீங்க? என்ன நினைச்சி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. நான் வாங்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்க ராஜினாமா எல்லாம் வேணாம், திரும்ப வந்து வேலையை பாருன்னு, இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்களாமே. குறிவன் சொன்னா. ஓ, அதை கேட்டு தான் நீங்க ராஜினாமா லெட்டரை வாங்கல. அத நான் நம்பணும். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் இதான் உண்மை. என்னாச்சு, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் அதை வாங்கல. என்னாச்சு, நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா நான் சொன்னதை நீங்க நம்பலைங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. அண்ணாச்சி, இதை நான் பொறுத்துக்க மாட்டேன். இதை பாருங்க, 4 கட்டையை போட்டு அதுல அக்கினி குண்டை வளர்த்து நான் அதுல நடந்து நான் ஒரு 10 நன்னுங்கிறத நிரூபிக்காம விட மாட்டேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதை தான் சார் நான் பண்ண போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஸ்டாலின், உன்ன ரெக்க ரெண்டையும் வெட்டி பறக்க முடியாம மூளையில உட்கார வச்சிருந்தேன், மறந்துட்டியா? ரெக்க முளைச்சிருச்சு, பறக்க பாக்குற. கிளாஸ் நடக்குது, கொஞ்சம் மெதுவா பேசினா நல்லா இருக்கும். கத்தாதன்றத நக்கலா சொல்ற, அப்படிதானே? யோ, நான் கத்துவேன். கத்துங்க, உங்க தொண்டை தானே வலிக்க போகுது. இந்த நக்கலு நையாண்டி எல்லாம் ஏன்ட்ட வேணாம் ஸ்டாலின். நான் எவ்வளவு நக்கல் பிடிச்சவன்னு உனக்கு தெரியல, மறந்துட்டியா? மறக்கக்கூடிய வார்த்தையா அது? இப்ப இல்ல, எப்பயுமே மறக்க மாட்டேன். இங்க பாரு ஸ்டாலின், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீயா ஓடிடு. எவனோ ஏதோ சொன்னான்னு கேட்டுட்டு சும்மா எல்லாத்தையும் மாத்தலான்ட்டு கனவு கண்டுட்டு இருக்காத, அதெல்லாம் நடக்காது. அதான் நடக்காதுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் அண்ணாச்சி பயப்படுறீங்க? என்னது, நான் பயப்படுறேனா? பயப்படலண்டா, எதுக்கு முடிச்சத்தான்? டேய், நான் பயப்படலடா. நீ இன்னும் எத்தனை வாட்டி மோதினாலும் என்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு மேல எங்களை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஓ, அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா நீ? இதோ பாரு, உன் பசங்களோட மிட்டம் டெஸ்டோட ரிசல்ட் என்னன்னு தெரியும்ல. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன் பசங்க இல்ல ஸ்டாலின், பீஸ் போன பல்புங்க. எரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியா? என்னையா சிரிக்கிற? சரியா, உன் பசங்க பீஸ் போகாத பல்பு தான், 100 வாட்ஸ் சோலார் பல்பு தான். என் பசங்களுக்கும் உன் பசங்களுக்கும் போட்டி வச்சுக்கலாமா? எதுக்கு அண்ணாச்சி, வேணா விடுங்க, அப்புறம் தோத்தாச்சுண்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த சமாளிப்புலாம் இங்க வேணாண்டா. வா, நீயா இல்ல நானா, ஓ பசங்களா என் பசங்களா, மோதி பார்த்துடலாமா? இதெல்லாம் வேணாம் அண்ணாச்சி. ஆம்பளை தானயா நீ? என்ன போட்டி? அப்படி கேள்றா என் செல்லா குட்டி. கல்ச்சுரல், ஸ்போர்ட்ஸ், ஸ்கில் டெஸ்ட்னு இப்படி 3 ரவுண்ட் வைப்போம். அதுல 2 ரவுண்ட்ல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வின்னர். நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ வேலையை விட்டு ஊரை பார்த்து ஓடிடணும். நாங்க ஜெயிச்சிட்டா என்ன பண்ணும் நீயா சொல்லு. ஆனா அது எப்படி நடக்காது. நீங்க தோக்கல, ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா அதோட இந்த ஸ்கூல் விஷயத்துலயும் எங்க பசங்க விஷயத்துலயும் நீங்க தலையிடக்கூடாது, சரியா? சபா ஸ்டாலின், எனக்கு ஓகேமா, உனக்கு? எனக்கு ஓகே தான். அது எப்போ வச்சுக்கலான்னு சொல்லுங்க. நாள் குறிச்சிட்டு வரேன்டா, பாப்போமா? வரட்டா?